நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் எங்கள் மத்தியில் வாரும். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, என்னால் முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆண்டவரே நீர் வேண்டும், நீர் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களை நடத்துவீராக. கர்த்தரை நாம் நன்றாக கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதிக்க போகிறோம். அவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருக்குள்ளே நாம் ஆக மகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம், இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்மை நடத்தினார். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம், இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது,
என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக, ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் சொல்வோம், நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. அக்கினி சூளை கடந்த ஆண்டில் நம்மை பட்சிக்க வந்தும் நம் மத்தியிலே தோன்றினவர், நம்மை பாதுகாத்தவர். உற்சாகமாய் சொல்வோம், அக்கினி சூளை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சூளை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. உம்மில் நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். உங்க கிருபை எங்களை தாங்குதப்பா. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம கேர்சல் செய்தி தியானிக்க இருக்கிறோம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பில் நாம் செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காரியம், விசுவாசிகள் மரிக்கும் பொழுது அந்த மரண தருவாயில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அந்த மரணத்தை அவர்கள் சந்திக்கும் போது என்ன மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:8 நாம் வாசிக்க கேட்போம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இங்கே நம்ம பார்க்கிற காரியம், ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு 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 வீட்டை காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிற அனுபவம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அநேகருக்கு அந்த அனுபவங்கள் உண்டு. அப்போ அப்படியாக ஒரு வீட்டை நம்ம காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறது போல் நம்முடைய ஆவி இந்த மாம்சீக இந்த தேகத்தை விட்டு அது தேவனோடு கூட இருப்பதற்கு அது புறப்பட்டு செல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இது ஒரு முடிவு அல்ல. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் முடிவு அல்ல. ஆகையால் இதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்திற்கு பின்பாக நாம் தேவனோடு கூட போய் குடிபுக போகிறோம், அவரோடு கூட நம்ம தங்க போகிறோம். ஏனென்றால் யோவானில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 14:1-3 நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். இங்கே பார்க்குறோம், நாம் பயப்பட வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே நம்முடைய ஆவி இந்த தேகத்தை விட்டு, இந்த குடியிருப்பை விட்டு விலகி போகும் பொழுது எங்கே போகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், இங்கே தெளிவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படின்னா அநேக வீடு உண்டு, நீங்கள் வந்து தங்குவதற்கு இடம் உண்டு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை, நீங்கள் தங்கும் இடத்தை நான் ஆயத்தம் பண்ணும்படியாக இப்பொழுது நான் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தங்கும் ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பாக அவர் மீண்டும் வந்து நம்மை கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துல அவரோடு கூட தங்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக அது இருக்க போகிறது. இங்கிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆனால் இது பாருங்கள், தூர தேசத்தில் இருந்து நம்ம ஃபோனில் பேசுகிற ஒரு அனுபவம், வாட்ஸ்அப் காலில் பேசுகிற ஒரு அனுபவம், ஒரு வீடியோ காலாக கூட இருக்கலாம், தேவன் நமக்கு தரிசனமாய் அவர் வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் அவரோட கூட போய் தங்கி அவரோடு கூட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் செலவிடுவது, அது எவ்வளோ ஒரு இனிமையான காரியம் பாருங்கள். நாம் தள்ளி இருந்து பார்க்குறோம், நாம் ஒரு டிஸ்டன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது. எவ்வளவுதான் நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தாலும், ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு நடக்கிற அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும், அவரோடே கூட நம்ம ஸ்டே பண்ணுகிற அனுபவம் அது இன்னும் இனிமையான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கும் பொழுது தேவனோடு இருக்கிற அனுபவம் உண்டு. அதே நேரத்தில் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், சத்ருவின் கிரியைகள், எதிர்ப்புகள், மனிதர்களால் உண்டாகும் போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படி அநேக காரியங்களும் நம்மை நெருக்குகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த தேகத்தை விட்டு அவரோடு கூட அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் நாம் போய் தங்கும் பொழுது இப்படிப்பட்ட கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எதுவுமே இல்லாமல் அவரோடு நாம் மகிழ்கிற ஒரு இன்பமான ஒரு நேரத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அதை பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். இங்கே பார்க்கிறோம், அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, வலி இல்லை. ஆகையால் தேவனோடு நாம் சஞ்சரிக்கும் போது இந்த உலகத்தின் பாடுகள் அவைகள் இந்த உலகத்தோடு ஒளிந்து போயிற்று. தேவனோடு கூட நம்ம இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைவாய் களிகூற பண்ணுகிற பிரசன்னமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் விசுவாசிகள் மரிக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தின் பாடுகளை விட்டொழிந்து தேவனோடு கூட அவர்கள் வாசம் பண்ணும்படியாக கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்ததாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். இங்கே பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு இருக்கிறது எனக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம், அது மிகவும் விருப்பமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகையால் இதற்கு முன்பாக நாம் பார்த்த வசனங்களிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை பார்க்கிலும் நாம் தேவனோடு அவரோடு கூட சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கை அது நன்மையானது, அது விரும்பப்படத்தக்கதாய் இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாய் வேத வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது.
நிச்சயமாக அது அப்படி தான் இருக்கவும் போகிறது. ஆகையால் மரணத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆயத்தமாய் இருப்போம் என்றால் தேவனை சந்திக்கும்படியாக, அவருடைய இரட்சிப்பை பெற்றவர்களாய், அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மரணம் முடிவு அல்ல. மரணம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் துவக்கமாக கூட இருக்கிறது. மரணம் ஒரு ஆசீர்வாதத்துக்குள் நாம் பிரவேசிக்க ஒரு வாசலாகவும் இருக்கிறது. அப்போ இந்த மரணத்தின் வாசல் மூலமாக நம்ம நுழைந்து தேவனோடு கூட எந்நேரமும் எக்காலமும் நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் அதுதான் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆகையால் அந்த இடம் களி கூறக்கூடிய ஒரு இடம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல துக்கமோ வேதனையோ எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த போராட்டமும் இல்லவே இல்லை. ஆகையால் நாம் உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படும்படியாக தேவன் இந்த காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஸ்தேவானுடைய சம்பவத்தில் இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த மரண தருவாயில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் சுவிசேஷத்தை சொல்லி இரத்த சாட்சியாய் மரிக்க போகிற அந்த தருவாயில் ஆவியானவரால் நிரப்பப்பட்டபடியினால் அவருடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதனால அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிறார் என்பதை அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்களால் அவரால் பார்க்க முடிந்தது. அதையே அவர் அங்கு நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடிந்தது. ஆகையால் மாம்சம் அது அழிந்து போகக்கூடியது, நம்முடைய சரீரம் அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவி அது நித்தியமாய் ஆண்டவரோடு கூட வாழப்போகிற காரியமாய் இருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகையால் அவரோடு கூட நித்தியமாய் வாழ நாம் அவரை பார்த்து அவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம், அப்போ ஆவியினால், ஆவிக்குரிய கண்களினால் கிறிஸ்துவை பார்க்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த மரண தருவாயில் ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு திறக்கப்பட்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. பிதாவானுடைய வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறார் என்பதை அவர் பார்த்தார். அப்போ அவரால் அந்த பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்க முடிந்தது. இதுவரைக்கும் அவரால் அதை பார்க்க முடியல. அவர் உலகத்தில் இருந்த வரைக்கும் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த மகிமையின் காட்சியை அவர் பார்க்க முடியவில்லை. பிதாவானவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் ஜீவனை அவர் அர்ப்பணிக்கிற அந்த வேளையில், அந்த ஜீவன், அந்த ஆவி அவரை விட்டு வெளியே போகிற அந்த நேரத்தில் அவரால் பார்க்க முடிந்தது. அப்போ அந்த ஆவி சரீரத்தை விட்டு வெளியேறி அவரை பார்க்க, அவரோடு கூட இருக்க அது ஆயத்தமாய் அது கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 59ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய கண்களினால் அவரால் பார்க்க முடிந்ததினால் அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? தன்னுடைய ஆவியை அவரிடத்துல ஒப்பு கொடுக்க முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு ஆராதனையாக, ஒரு தொழுது கொள்ளுதலாக அவர் அந்த இடத்துல தன்னையே, தன்னுடைய ஆவியை தேவனிடத்துல முழுமையாய் கொடுத்து விடுகிறார். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், என்னுடைய விருப்பம் அல்ல. இனி நான் அந்த பூமியில் வாழணும் அப்படின்னா நீங்கள் என்னை வாழ வைங்க, இல்லை உம்மோடு கூட என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். ஆவியை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆகையால் இந்த இடத்துல ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அதே நேரத்தில் தன்னுடைய ஆவியை கிறிஸ்துவின் கையில் பத்திரமா, நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க, இனி நீங்கள் தான் என்னை பார்த்துக்கொள்ள போகிறீங்க, இனி உங்கள் கூட தான் நான் இருக்க போகிறேன், இனி முழுமையாக நான் உங்களோட தான் நான் இருக்க போகிறேன் என்று சொல்லி அங்கு நாம் அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் தன் ஆவியை ஒப்படைத்தது போல ஸ்தேவானும் அங்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை, தன்னுடைய ஆவியை அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆவி தேவனிடத்துக்கு திரும்புகிறது என்று வசனத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆவி அவரிடத்தில் கடந்து செல்லுகிறது. அப்போ அவரோடு கூட நாம் இருக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கல்வாரி சிலுவையில் கூட அந்த கல்வனிடத்துலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் அவர் சொல்லுகிறார். அந்த மனம் திரும்பின அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்போ பாருங்கள், அவரோடு கூட இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். மரணத்திற்கு பின்பாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்காக நாம் நம்மை இந்த காலங்களில் ஆயத்தப்படுத்தி அதற்கேற்ற வாழ்க்கையை வாழ, அதற்காக தான் தேவன் நமக்கு இந்த நாளில் இந்த சத்தியங்களை குறித்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 61 மற்றும் 62 நாம் வாசிக்க கேட்போம். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இங்கே நம்ம பார்க்குறோம், பிரதான ஆசாரியர் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, நீர்தான் மெய்யான கிறிஸ்துவா என்று சொல்லி, மனுஷகுமாரனா என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து பதில் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஆம், நான் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் மேகங்கள் நடுவில் நாம் இறங்கி வரப்போகிற மீண்டும், அப்போ உங்களுடைய கண்கள் அதை காணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது 2ஆம் வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் இறங்கி வரும் பொழுது, அப்பொழுது மரித்தவர்களும் அங்கே ஜீவனோடு இருக்கிறவர்களும் தேவனை தரிசிக்க போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்கள் நடுவில் சர்வ வல்லமையுள்ளவராக அவர் இறங்கி வர போகிறார். அப்பொழுது இவர்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆனால் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், பிதாவானுடைய வலது பாரிசத்தில் அவர் இருப்பதை அவருடைய கண்கள் தான் மரிக்கப் போகிற அந்த நேரத்திலே, மரித்த உடனே அவர் அதை காணத்தக்கதாக அவரோடு கூட போய் அங்கு தங்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பரிசேயர், சதிசேயர், இன்னும் பொல்லாத மனிதர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் இப்பொழுது அவங்க பார்க்க போகிறது கிடையாது. அவங்க பாதாளத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே தியானித்தோம். அப்போ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மரிக்கும் பொழுது உடனடியாகவே அவர்கள் அவரோடு கூட இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை, பாக்கியத்தை பெற்றவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே,
நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், அங்கே மற்றவர்களைப் போல அறிவில்லாமல் நீங்கள் துக்கித்து வேதனைப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், அதற்காக தான் தேவன் வேத புத்தகத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறார். மரணத்துக்கு பின்பாக அது தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அது ஒரு தீமையான முடிவு அல்ல என்பதை அவர் நமக்கு தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் அதை குறித்து துக்கித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அவர்கள் துக்கிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் காலம் காத்திருக்கிறது. அதை தான் நம்ம புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி நம்ம ஆயத்தப்படுத்தி நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவுக்குள் நித்திரை அடைந்த ஒவ்வொருவரும் அவரோடு கூட இருக்க போகிறோம். அவரோடு கூட அவர் போகிற இடத்துக்கெலாம் நம்ம போக போகிறோம். அதுதான் நம்ம பார்க்குறோம். எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிற அனுபவம். அவர் பரலோகத்தில் இருக்கும்போது அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். அவர் பூமிக்கு இறங்கி வரும்போது அவரோடு கூட நாம் இறங்கி வரப்போகிறோம். ஆகையால் நாம் அதை துக்கிப்பதற்கு எதுவுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 15, 16 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் உயிரோடு எழும்பி அவரோடு கூட கடந்து செல்ல போகிறார்கள். அதுக்கப்புறம்தான் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த தருணம் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்க தான் முதலாவது ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளப் போகிறார்கள், அவரோடு கூட வாசம் பண்ண போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எப்பொழுதும் அவரோடு கூட வாசம் பண்ணத்தக்கதாக, அவரோடு கூட இருக்கத்தக்கதாக நம்மை அவர் அழைத்து செல்லுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவரோடு கூட அங்கே வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இது ரகசிய வருகையை குறிக்கிறதாய் இருக்கிறது. இப்போ ரகசிய வருகையில் மரித்தவர்கள் முதலாவது எழும்புகிறாங்க, அதுக்கப்புறம் நாமும் கூட உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஸ்தேவானுடைய சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது அவரோடு கூட அவர் மரிக்கும்போது அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அவரோடு கூட நம்ம வாசம் பண்ண போகிறோம், அது உறுதி, அது நிச்சயம். ஆனால் அது வரைக்கும், ரகசிய வருகை வரைக்கும் அவர்கள் இளைப்பாற போகிறார்கள். தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அவர்கள் இளைப்பாற போகிறார்கள். அவரோடு கூட அவங்க இருக்கிறதுக்கு முன்பாக ஒரு இளைப்பாறுதல் இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பிரயாசங்களை விட்டு ஒளிந்து அவர்கள் இளைப்பாறுவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையால் அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு நேரமாக அவர்களுக்கு
இருக்கிறது. அதே தான் எபேசியர் 4:9 நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட இளைப்பாறுதலின் காலத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 நம்ம வாசிக்க கேட்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இங்கே நம்ம பார்க்குற காரியம், அந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனமாய் இருந்து தேவன் அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களோடு இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த மரிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவர்களுக்கு உண்டாகும் நன்மை, நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அதே நேரத்தில் பார்க்குறோம், அந்த காரியம் உலகத்தின் பாடுகள்லாம் அங்கே கிடையாது. அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் சமாதானமும் அந்த இடத்துல உண்டு. பசி பட்டினி கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்த காரியம் அது ஒரு இளைப்பாறுதலின் காலமாக இருக்கிறது. அந்த இளைப்பாறுற காலத்துக்கு அப்புறம் அங்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதற்கு பின்பாக பரலோகத்தில் அவரோடு கூட நித்தியமாய் நாம் வாழப்போகிற ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆகையால் பவுல் வாஞ்சிக்கிறார், நான் ஆண்டவரோடு இருப்பதை அதிகமாக நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவருக்கென்று வைத்திருந்த காலம் வரைக்கும் அவர் அவருடைய தரிசனத்தை, அவருக்காக தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பை அவர் நிறைவேற்றி முடித்து தேவனுடைய சமூகத்துக்கு அவர் கடந்து போனார். அதுபோல் நாமும் கூட தேவன் நம்மை இந்த பூமியில் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடித்து அவருடைய சமூகத்தில் நாம் இளைப்பாற நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வோமாக. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, நாங்கள் மரணத்தை குறித்து இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்திற்கு பின்பாக நீர் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறீர், எவ்வளவு ஸ்லாக்கியங்களை வைத்திருக்கிறீர், எவ்வளவு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் அந்த வாழ்க்கைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக இந்த காலங்களில் நீர் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாய் நாங்கள் வாழ, இன்னும் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உம்மை அறியாதவர்கள், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வருகிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல, இன்னும் கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தப்பட முடியாதபடிக்கு அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அப்பா, விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறவர்கள், இல்லை பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறவர்களுக்காக கூட இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் உமக்குள்ளே ஸ்திரப்படுவார்களாக, அவருடைய ரட்சிப்பை அவர்கள் காத்து கொள்வார்களாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற கிருபை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அப்பா. அதற்காக நாங்கள் பாரப்பட்டு இந்த நேரத்தில் உம்மண்டை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியம் இன்னும் அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் கொண்டு செல்ல, இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வர நீர் எங்களுடைய கரங்களை ஸ்திரப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக, எங்களை பயன்படுத்துவீராக என்று இந்த நேரத்தில் மண்டை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அபிஷேகித்து அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை கொண்டு வரத்தக்கதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க கடந்து வந்து இந்த பாக்கியத்துக்குள்ள அவர்களும் பிரவேசிக்க நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இனி நாம் துக்கிக்க வேண்டிய அவசியமில்லை. மகிழ்ந்து களி கூறுவோமாக. கர்த்தருக்கு
நன்றி சொல்வோமாக. காட் bless you.